அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு, என்கிட்ட அது சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாருல. இந்த விஷயங்களுக்கு பாஜகவை சார்ந்த யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது மீடியாவில் வந்து ஒரு 4 விஷயம் பேசிட்டா அதெல்லாம் சரின்ற வாதத்துக்கு நீ வரக்கூடாது. ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, கட்சியுடைய கருத்தை ஒத்தி போகணும். நான் பாட்டியை இஷ்டத்துக்கு இருப்பேன், நிர்வாகம் என்னை மதிக்கணும், நிர்வாகம் எனக்கு அடிப்பணியணும்னு நினைச்சா அது எந்த அளவு சாத்தியம்? நாங்கள் என்ன சொல்றோம், ஆதாரத்தை வெளியிடட்டும், என்னன்றது சொல்லட்டும், பார்ப்போம். அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியில இருக்கிற வரை நல்ல கருத்தா சொல்றாரு. இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியே போனவனே வேற வாரி வீசுறாரு. அவர் பேசக்கூடிய கருத்தெல்லாம் அவருடைய சொந்த கருத்து, அதெல்லாம் 1% கூட எடுபடாத கருத்து. இவ்வளவு ஆதாரம் இருக்குன்றாங்க, இவ்வளவு கொள்ளடிச்சாருன்றாங்க, இவ்வளவு பண்ணுன்றாங்க. அப்புறம் எது கட்சியில் இருந்தாரு? அப்ப இவர் துணை போனாரா? எல்லா சீனியர்ஸுமே டார்கெட் பண்றதே அண்ணாமலை அவர்கள் தான். அவரோட குற்றச்சாட்டு கேடி ராகவன் போனதுக்கும் அவர் தான் காரணம், காயத்ரி ரகுராம் வெளில போனதுக்கும் அவங்க தான் காரணம், அது இல்லாம நயினர் நாகேந்திரன் மாட்டினதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன்றது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கட்சி வளராததற்கு யார் யாரெல்லாம் காரணமோ அதையெல்லாம் களையெடுப்பதில் என்ன பிரச்சனை? இருக்கட்டும், காயத்ரி ரகுராம் அக்கா இருக்கட்டும், இவங்களை போல அலிகேட் கட்சி மீது குறை சொல்லி கட்சியை குறை சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஒரு இயக்கம் என்பது உயிருக்கும் மேலானது. திமுக அதிமுக சொர்க்க பூமியாக தமிழகத்தை வைத்திருப்பது போல நாங்க என்னவோ இல்ல உங்க பேசி சொல்றேன், சொர்க்க பூமியா வச்சுட்டு இருக்கிறது மாதிரியும் நாங்க என்னவோ வடநாட்டுல எல்லாம் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற போறோம் நீங்க பேசுறீங்க. தவறான வாதம். நாங்கள் சொல்வது ஒரே ஒன்றுதான். இன்னைக்கு இந்திய மக்களை எல்லாரையுமே நாங்கள் ஒரே கண்ணோட்டத்தோடு தாய் உள்ளத்தோடு எங்கள் தலைவர் மனித குலசாமி மோடிஜி நடத்துறாரு. சரிங்களா? நிர்வாகத்தில எங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. நீங்க தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தான் இந்த அழுக்கு அரசியலை தாண்டி ஒரு அற்புத அரசியல் பற்றியோட அருமை நமக்கு தெரியாம போகுது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். வணக்கம் ஹரிஹரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புன்சிரிப்போடையே இருக்கீங்க. இந்த விஷயங்கள் பேசும்போது அதே அளவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல திருச்சி சூர்யா அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். பாஜக கட்சியில் பேசப்படக்கூடிய நபராக இருந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறமா அவர் பேசக்கூடிய பல கருத்துக்கள் ரொம்ப சர்ச்சையாக மாறுது. பாஜகவில் இருக்கும்போது கூட அவ்வளோ சர்ச்சையாக மாறல, ஆனால் வெளியில் வந்து அவர் பேசக்கூடிய பல கருத்துக்கள் சர்ச்சையாக மாறுது. அதில் முதல்ல நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சொந்த கட்சியில் இருக்கவங்களே அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார்ல. அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது, அதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட அதுக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்ல பிரதர். இந்த விஷயங்களுக்கு பாஜகவை சார்ந்த யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் பல விதம் போயிட்டு இருக்கு. ஆனால் திருச்சி சூர்யா நிறைய தகவல்களை சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆதாரத்தை வெளியிடட்டும், என்னன்றது சொல்லட்டும், பார்ப்போம். அதாவது மீடியாவில் வந்து ஒரு 4 விஷயம் பேசிட்டா அதெல்லாம் சரின்ற வாதத்துக்கு நீ வரக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, கட்சியுடைய கருத்தை ஒத்தி போகணும். சரி, இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் இருக்கீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக. நான் பாட்டியை இஷ்டத்துக்கு இருப்பேன், நிர்வாகம் என்னை மதிக்கணும், நிர்வாகம் எனக்கு அடிப்பணியணும்னு நினைச்சா அது எந்த அளவு சாத்தியம்? அது முடியுமா? அது நடக்குமா? இல்லை நிர்வாகம் தான் உருப்படியாக இருக்குமா? ஒரு கட்சி என்பது ஒரு பெரிய ஆலமரம் போனது. ஒரு தலைவர் இருக்காங்கன்னா தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு பல விதமான விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி போனால் கட்சியும் ஆர்கானிக்காக இருக்கும். எங்களை போன்ற கேடர்ஸ் அதை நம்பி போகிறோம்ல, நம்மளும் ஆர்கானிக்காக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு ட்ராக் மெயின்டைன்மெண்ட்டே போனால் எப்படி ஒரு ஒத்துமையாக ஒரு இன்க்ளூசிவாக நம்ம போக முடியும் கட்சியில்? அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் நல்லா பேசக்கூடிய நபர், அவருடைய ஆற்றல் நாங்கள் பாராட்டுறோம், அதனால எந்த விமர்சனமும் கிடையாது. கட்சியில் இருக்கிற வரை நல்ல கருத்தா சொல்றாரு. அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார புகழ்ந்து தள்ளுறாரு, அதெல்லாம் உண்மை. சரி, சரிங்களா? இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியே போனவனே சேர வாரி வீசுறாரு. இது யாருக்கு கெட்ட பேர் நினைக்கிறீங்க? இது யாருக்கு அசிங்கம் நினைக்கிறீங்க? அண்ணன் திருச்சி சூர்யா அண்ணன் நல்ல ஒரு தளத்தில் வந்து நல்ல அரசியல் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுது, அவருடைய செயல்பாடுகள் என்னன்னு எங்களுக்கு புரியாத வண்ணம் இன்னைக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் யாராவது ஒருத்தர் மாற்றுக் கட்சியிலேருந்து வரக்கூடிய ஒரு நபரை நாங்கள் பயன்படுத்திக்காமல் இருப்போமா? எந்த இயக்கமாவது ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு டேலண்டாக வரவங்களை பயன்படுத்திக்காமல் விட்டுருமா? அதை தாண்டி அண்ணனை வந்து கட்சி யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது, கட்சி அவரை புறந்தழுதுன்னு நினைக்கிறாருன்னா அப்போ அது காரணம் யாரும் நீங்களே யோசிங்க. ஒரு இயக்கத்தை குறை சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. மிஸ்டேக் நம்ம மேலே. நாளைக்கு பாஜகவை படித்து நானே பேசினாலும் அது உண்மை இல்லை. கட்சின்றது பெரிய ஒரு ஆலமரங்க. இந்தியாவிலே அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பாஜக. இதில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், ஒரு கிளை பிரச்சனை போல் இதெல்லாம் கருதப்படும், சின்ன பிரச்சனையாக கருதப்படும். இதுக்கு வந்து எங்கள் லீடர்ஸ்லாம் பதில் சொல்லலை. எவ்வளோ வேலை இருக்குது பிரதர், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ விஷயத்துக்கு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அண்ணன் சூர்யா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் ஜஸ்ட்டு ஒரு கட்சி மேலே நம்ம இருந்தவரை ஒரு பேச்சும் வெளியே வந்தோடனே அவங்கள பிளாஸ்ட் பண்ணணும்னு பண்ணுறாரு. அதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. ஒரு ஒரு மீடியாவில் லைம்லைட்டில் இருக்கணுன்றதுக்காக அண்ணன் பண்ணுறாரு. அவரை பற்றி அவருக்கு ஈக்குவலாக நம்ம விமர்சிக்க விரும்பலை. காரணம், எங்கள் கட்சியில் இருந்தவர்,
எங்கள் கட்சியில் பல திமுகவினுடைய ஊழலை பல விஷயங்களை உடைத்து பேசியவர். அந்த விதத்திலாம் பாஜக காரனாக நான் அவரை பாராட்டுறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு என் கட்சியை இவ்வளவு குறை சொல்லி இவ்வளவு பேசும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவர் மனம் திருந்தணுன்றது நாங்கள் கேட்கல. ஆனால் அந்த பேச்செல்லாம் கட்சியின் உள்ள இருந்து பேசும்போது என் கட்சி அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேனராக அவருக்கு பின்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அதனால் அவர் பேசக்கூடிய கருத்தெல்லாம் அவருடைய சொந்த கருத்து. அதெல்லாம் 1% கூட எடுபடாது என்பது தெரியுது. இப்போ பிரதர் நீங்கள் இந்த பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுலேருந்தே எனக்கு பல கேள்விகள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கட்சியிலேருந்து வெளில போனதுக்கப்புறம் அப்படி பேசுகிறாரு, இது யாருக்கு கெட்ட பேர் நினைக்கிறீங்க அப்படின்னீங்க. இதில் வந்து ஒரு 80% திருச்சி சூர்யா அவர்கள் கெட்ட பேராக இருந்தாலுமே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளால் 20% அண்ணாமலை அவர்கள் கெட்ட பேர் வராதா? அதாவது இதுதான் இன்னைக்கு அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 10 விஷயம் பேசினா ஒரு 4 விஷயத்தை மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி, இவ்வளவு ஆதாரம் இருக்குன்றாங்க, இவ்வளோ கொள்ளடிச்சாருன்றாங்க, இவ்வளோ பண்ணுன்றாங்க. அப்புறம் எது கட்சியில் இருந்தாரு? அப்போ இவர் துணை போனாரா? அவர் கூற்றுப்படி அப்போ துணை போனாரா? அதாவது பேசுறதுக்கு நாக்குக்கு எலும்பு இல்லை பிரதர், நரம்பு இல்லை பிரதர், எதை வேணா பேசிட்டு போகலாம். பேசுறவங்க 1000 பேசலாம். நம்மளை அறிந்து எது உண்மை எது நியாயம்ன்றதை பார்த்து பேசணும். அப்போ மக்கள் எல்லாம் அண்ணன் திருச்சி சூர்யா வர மாதிரி கேள்வி கேட்கணும். சரிப்பா, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களே, அப்ப இவ்வளவும் தெரிஞ்சுதான் நீங்க அங்க இருந்தீங்களான்னு கேட்டாங்கன்னா அப்ப அண்ணன் எங்க வச்சு பாரு பதில். அவர் தான் அதே சொல்றாரு பிரதர். ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருந்தேன். ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அண்ணன் திரும்பும் போது அவர் என்னை கைவிட்டாரு, அந்த டென்ஷன்லாம் வெளில வந்தேன்னு சொல்றாரு பிரதர். ஆக்சுவலா என்னை பொறுத்தவரையிலும் பிரதர், ஒரு கட்சியில எந்த உறுப்பினர் சேர்ந்தாலும் கட்சிக்கு அது பலமா பலவீனமா சொல்லுங்க? கட்சியில உறுப்பினர்கள் சேரும் முறை அது பலம் தான் கண்டிப்பா. அதே போல இப்ப திருச்சி சூர்யானந்துக்கு என்ன பேக்கப் இருக்கு? அவங்க அப்பா வந்து சிட்டிங் எம்பியா இருக்காரு திமுக. அது பிஜேபிக்கு அது நல்லதா அசட்டா இல்லையா? அவங்களுக்கு அது அசட் தான், எங்களுக்கு அசட் தானே. திருச்சி சூர்யானந்த உள்ள வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் தானே. நாங்க ஏங்க அவர் விடணும்? நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ஆழமா யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் திருச்சி சூர்யாவை ஏன் ஒதுக்கணும், ஏன் விளக்கணும்? ஏங்க அதாவது ஒரு கட்சி ஒருத்தருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் போட்டு கொடுக்கும். நீங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு கட்சி நபர்களிடையே சண்டை போடுவது, உட்கட்சியில எல்லார்ட்டையும் ஒரு குழாடி சண்டை போட்டா அப்ப எப்படி கட்சி நடத்த முடியும்? தலைவர் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா பிரதர்? நீங்க சொல்லுங்க. ஒரு நிர்வாகத்திற்குள்ள நாட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதை பார்க்கறதுக்கு 24/7 பத்தல. இன்னைக்கு திமுகவை கேள்வி கேட்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கு. நாங்க எதிரிகளை பார்த்து நாங்கள் பேசிக்கொண்டு போய் கொண்டிருந்தா இங்க உட்கட்சியில இவ்வளவு குழப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியுங்க? அது இல்லாம கட்சியில ஏகப்பட்ட சீனியர்ஸ் இருக்காங்க. எல்லா சீனியர்ஸுமே டார்கெட் பண்றாரு. அது எப்படி நல்லதா இருக்கும்? எல்லா சீனியர்ஸுமே டார்கெட் பண்றதே அண்ணாமலை அவர்கள் தான். அவரோட குற்றச்சாட்டு இப்ப கேடி ராகவன் போனதுக்கும் அவர் தான் காரணம், காயத்ரி ரகுராம் வெளில போனதுக்கும் அவங்க தான் காரணம், அது இல்லாம நயினார் நாகேந்திரன் மாட்டினதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன்றது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காயத்ரி ரகுராமனா இருக்கட்டும், இல்ல அண்ணன் கேடி ராகவனா இருக்கட்டும், அவங்க இஷ்யூல செப்பரேட். சரி, காயத்ரி ரகுராமன் அக்கா என்ன பண்ணல, கட்சிக்கு அவங்க எதுவும் பணி செய்யல, தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை பேசிக்கொண்டு ஒரு புதிய தலைவர் வரும்போது கோஷ்டி, இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவையற்ற கட்சியிலே இல்லாத ஒரு விஷயமான கோஷ்டி பிரச்சனைகளை செய்யக்கூடிய நேரத்தில் கட்சி தன் வளர்ச்சியை பார்க்கணும், கட்சி வளரணும்ன்ற எண்ணோட்டத்தோட இது போல ஆட்களை எல்லாம் ஒதுக்கி வச்சாதான் கட்சி நடத்த முடியும். இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் குரூப்பிசம் பண்ணுவாங்க. கட்சி வளராததற்கு யார் யாரெல்லாம் காரணமோ அதையெல்லாம் களையெடுப்பதில் என்ன பிரச்சனை? அதை நாங்கள் செய்யதான் செய்வோம். புரட்சியிலைஞர் அண்ணாமலையார் தமிழக மக்களால் ஏற்கப்பட்ட தலைவராக மாறிட்டாரு. என் கட்சியை இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இந்த உண்மையை உணர்ந்து கட்சி நிர்வாகிகள் நடந்துக்கணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லக்கூடிய பெருமை இருக்கு. இன்னைக்கு மீடியாலெல்லாம் கூட்டு பேசுறீங்கன்னா காரணம் யாரு? நான் அண்ணாமலையான மட்டும் காரணமா சொல்லலை. என் கட்சியில ஏகப்பட்ட லீடர்ஸ் உழைச்சி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய விதையாக நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, திருச்சி சூர்யானந்தா இருக்கட்டும், காயத்ரி ரகுராம் அக்கா இருக்கட்டும், இவங்களை போல அலிகேட் கட்சி மீது குறை சொல்லி கட்சியை குறை சொல்ல முடியுமா பிரதர்? நீங்க சொல்லுங்க. ஒரு இயக்கம் என்பது உயிருக்கும் மேலானது. திமுக குறை சொல்றீங்களா பிரதர்? அதிமுக குறை சொல்றீங்க. எவ்வளவு கட்சியை நீங்க குறை சொல்றீங்க, ஒரு கட்சி எப்படி குறை சொல்ல முடியும்? நல்லா கேக்குறீங்களா பிரதர்? நைஸ். குறை சொல்லக்கூடிய அளவில் அவங்க இருக்காங்க, குறை சொல்றோம். என்ன நல்லது செஞ்சுட்டாங்க நான் குறை சொல்றதுக்கு? சொல்லுங்க. நான் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அதிமுக திமுக தமிழகத்துக்கு சேர்ந்து நல்ல விஷயம் ஒரு 10 விஷயம் சொல்லுங்க. அவங்க பண்ண கெட்ட ஒரு 10 சொல்லுங்க பிரதர். நான் அப்படியே அடுக்கடுக்கா நல்லது 10 சொல்றேன். சொல்லிடலாமா? 1, மின்சார உயர்வு பாத்திருப்பீங்க. அடுத்து கல்வி கடன் ரத்துனாங்க, டீல்ல விட்டாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? நகையெல்லாம் போய் அடமானம் வைங்க, நான் வாங்கி தரேன்னாங்க. புரட்சி தலைவி அம்மாவாது தாலிக்கு தங்கன்னு சொல்லி லேடிஸ் கழுத்துல எல்லாம் தாலி ஏத்தனவங்க. இன்னைக்கு கழுத்துல காதல இடத்தெல்லாம் கழட்டி போடக்கூடிய அளவுல இன்னைக்கு தமிழக மக்கள் உருவாக்கி விட்டது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ரைட்டுங்களா? 4வது நீட்டை விளக்கு வேணாங்க. என்ன விளக்குனாங்க? ஓலை பல்லு விளக்குறாங்களா? நீட்டு விளக்குறத பத்தி பேசுறாங்க. அடுத்து பேசுவோமா? அடுத்து விவசாய கடன் ரத்துனாங்க, டீல். மகளிருக்கு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 1000 ரூபாய்னாங்க, டீல். எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய்னாங்க, டீல்ல விட்டாங்க. என்ன பிரதர், நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? தமிழக ஊடகங்கள்ல பாக்குறீங்களா? மக்கள் பிரச்சனை கேக்குறீங்களா? நீங்க அசால்ட்டா ஒரு 10 விஷயம் சொல்லுங்க. அதே நான் சொல்றேன்.
முதல்ல இன்னைக்கு நம்ம படிச்சதுக்கு காரணம் திராவிட கட்சிகள். இது இருங்க வரேன். அவங்க கல்வி வந்து டீச்சர் தலைவர் வாழ்க சொல்லிட்டேங்க. தலைவர் வாழ்க. இருங்க வரேன். இப்ப என்ன இதே இது நீங்க சொல்லுமா நான் சொல்லிருக்க முடியும் பிரதர்? பாரத் மாதா கி ஜெய் நான் சொல்லிருக்க முடியும்? நான் சொல்லல. இப்ப அது வாய்ப்பே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்களை படிக்க வச்ச திராவிட கட்சிகள் மீன்ஸ் எனக்கு வந்து கலைஞரோ ஸ்டாலினோ அம்மாவோ பாடம் எடுக்கல. நான் வந்து ஒரு ஊர் கடந்து போய் படிக்கிறதுக்கான வசதியை செஞ்சு கொடுத்தது அவங்க. பாஜக இங்கே ஆட்சிக்கு வரலை, வந்திருந்தா சைக்கிள் கொடுத்துருக்குமா பஸ் பாஸ் கொடுத்துருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நிறையா பேர் லேப்டாப்புங்கிறது பெரிய கனவாக இருக்கும்போது அதை கொடுத்தது ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். மதிய உணவு திட்டத்தையும் சரி காலை உணவு திட்டத்தை கொடுத்தோம் இங்கே திராவிட கட்சிகள் தான். அதுக்கு பல மாறு நீங்கள் சொல்லுவீங்க, சோற்றுக்கு பிச்சை எடுக்க வச்ச திராவிடம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்னைக்கு பல பேர் படித்து நல்லா இருக்கிற ரூரல் ஏரியாஸ் சிட்டிஸ்லையும் சரி ப்ரிவிலேஜில் இல்லாதவங்களும் சரி அவங்க எப்படி வேணால் படித்து வந்துருக்கலாம். பட் அதை தாண்டி படித்ததுக்கு உதவிய திராவிட கட்சிகள்லாம் இதில் மாற்று கருத்து கிடையாது. இதை தாண்டி பார்க்கும்போது ஒரு நாள் ஊப்பியா வாழ்ந்து பாருங்க, இந்த சுகமே தனின்ற மாதிரி நல்ல ஊப்பியா இருக்கு. உங்களுக்கு திமுக விபூதி அடிச்சதாக நான் கருதுறேன். உங்களுக்கு விபூதி அடிச்சுட்டாங்க. தமிழக மக்களுக்கு விபூதி அடிச்சு எல்லா இடத்துலயும் ஜெயிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு விபூதி அடிக்கல சாத்தியம் தான். வாதத்தை கேளுங்க. இப்ப இந்த விஷயம் சொன்னீங்க. அதுக்கு அடுத்து வந்து கல்வி கடன் ரத்து, விவசாயிகளை டீல்ல விட்டாங்கன்றீங்க. நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கீங்களா, தமிழக ஊடகங்களை பார்க்குறீங்களா? நீங்கள் அப்படியே ப்ராடாக வாங்க. நீங்கள் நேஷனல் பார்ட்டி, நீங்கள் நேஷனல் ஊடகங்களை பார்க்குறீங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. விவசாயிகள் வந்தால் தன்னை ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசிபி வச்சு நோண்டி விட்ட கட்சி வந்து திராவிட கட்சிகள் கிடையாது. அதை முதல்ல பார்க்கணும். ஆனால் இன்றளவு குண்டாசும் போடுறாங்க. அதே நான் இல்லைன்னு சொல்லலை, குண்டார் சட்டங்கள் போடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துவங்க. பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு எந்த அளவு இருக்கோ அதை விட மோசமாக வட மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குது. அதை பேச மாட்டேறீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ தமிழகம் நீங்கள் கேட்கும்போது இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து கல்வி கடன் ரத்து பண்ண நீட்டெல்லாம் விளக்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பல மாநிலங்கள் சேர்த்து கையெழுத்து போட்டது. அதை ஏமாந்து ஓட்டு போடுறதே நீங்கள் சொன்ன மாதிரி ஊப்பிகளோட தவறுகள் தான். அது இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களே உதயநிதி அவர்களே ஈஸியாக விமர்சிச்சிடலாம். கலைஞர் அவர்களும் ஜெயலலிதாவும் பல ஊழல்கள் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி அவர்கள் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணி இருக்காங்க. அதை நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப பிரதருடைய மார்லத ஸ்டோரி இதெல்லாம் சகஜமாப்பா, இதெல்லாம் காலகாலமா நடக்குது, இதுல என்ன தப்பு இருக்கு, என்னங்க நீங்க அப்படின்னு கேட்க வரீங்க அதானே? நான் சொல்றது பிரதர் ஒரு விஷயம். சரி, நீங்கள் சொல்வது போல வட மாநிலத்துல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க நேஷனல் மீடியா பாக்குறீங்களா? ரொம்ப அருமை, அட்டகாசம். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் பேசக்கூடிய வார்த்தை என்ன, தமிழகத்தை பத்தி இவங்க எல்லாம் சொல்றது என்ன? அதுக்கு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழகம் சொர்க்க பூமி, நாங்கள் தான் ரோல் மாடல் சொல்கிறீங்களா இல்லையா? மாடலே இல்லைங்களேங்க, இங்கே ரோல் மாடலாக இருக்குது. அதைத்தான் கேள்வி கேட்குறோமே தவிர வட மாநிலத்தில் நாங்கள் இல்லைன்னு சொன்னோமா? குறிப்பாக விவசாயிகளை வந்து ஜேசிபி வச்சு சொல்லி நாங்களா காசு கொடுத்தோம் ஜேசிபி வச்சு அடிங்கன்னு சொல்லி. அதாவது பிரதர் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். காரணம், விவசாயிகளை வந்து கிட்ட சேர்க்கல, விவசாயிகளுக்கு வந்து இவங்க ஜேசிபி வச்சு அல்லாங்க தள்ளி அமிச்சிட்டாங்க. அங்கே போராடவங்களும் விவசாயி நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் எல்லா விவசாயிகளும் கொச்சப்படுத்தல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாதத்தை மாற்றக்கூடாது. விவசாயிகள் மீது பெருத்த அன்பு கொண்ட ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. வருடாந்தோறும் விவசாயிகளுக்கு திமுக காரங்களோட இன்டர்பிரேஷன் இல்லாம இவன் கைக்கெல்லாம் பணம் போகாம டைரக்டா வங்கியில போய் வருடாந்தோறும் 6000 ரூபாய் தரக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. விவசாயிகளுக்கு நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம், விவசாயிகள் பயிர் காப்பீடு முதற்கொண்டு இன்னைக்கு விவசாய வாழ்வாதாரம் இன்னைக்கு இந்தியாவில திமுக ஆட்சியில எந்த லட்சத்துல உயர்ந்திருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க விவசாயிகளை வளர்த்திருக்கோம். விவசாயிகளை இன்னைக்கு நல்லபடியாக கௌரவமாக வாழ வைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. சரிங்களா? நான் சொல்வது ஒரு விஷயங்க, திமுக அதிமுக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பேசுது? நான் கேட்பது இது ஒரு கேள்விதான், எல்லா ஊடகங்களிலும் கேட்க கேள்வி. திமுக அதிமுக சொர்க்க பூமியாக தமிழகத்தை வைத்திருப்பது போல நாங்க என்னவோ இல்ல உங்க பேசி சொல்றேன், சொர்க்க பூமியா வச்சுட்டு இருக்கிறது மாதிரியும் நாங்க இன்னும் வடநாட்டுல எல்லாம் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற போறோமோ நீங்க பேசுறீங்க. இது தவறான வாதம். நாங்கள் சொல்வது ஒரே ஒன்றுதான், இன்னைக்கு இந்திய மக்களை எல்லாரையுமே நாங்கள் ஒரே கண்ணோட்டத்தோடு தாய் உள்ளத்தோடு எங்கள் தலைவர் மனித குலசாமி மோடிஜி நடத்துறாரு. சரிங்களா? நிர்வாகத்தில எங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைங்க. நீங்க தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனாலதான் இந்த அழுக்கு அரசியலை தாண்டி ஒரு அற்புத அரசியல் பத்தியோட அருமை நமக்கு தெரியாம போகுது. இந்த அழுக்கிலே பழகிட்டோமா? சரி, சூப்பரா இருக்குங்க. எங்களுக்கு அவங்க லெசன் எடுக்கலாம் கூட அவங்களால தாங்க படிச்சோம். அந்த போக்குக்கு நம்மளை வர வச்சிட்டாங்க பாருங்க. அதை நினைச்சா ரொம்ப சரி. நான் கேட்கிறேன், திருவள்ளுவரை யாருங்க படிக்க வச்சா சொல்லுங்க? பாரதியாரை யாருங்க படிக்க வச்சா சொல்லுங்க? திருவள்ளுவரும் பாரதியாரும் இருந்தாங்கன்னு ஒருத்தவங்களை யார் பிரதர் படிக்க வச்சா? சாமி, திருவள்ளுவர் சொன்ன கருத்து, பாரதியார் சொன்ன கருத்து, இதெல்லாம் கருணாநிதி ஐயா பேனா வாங்கி கொடுத்து சொல்லி கொடுத்தாரா? ஏங்க, அதாவது ஒரு நாட்டு மக்களை நாங்கள் வந்த நேரத்தில் வளர்ச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்க,
என்ன வளர்ந்துட்டு தமிழ்நாட்டுல சொல்லுங்க. நீங்க எல்லா மக்களும் சமமா இருக்காங்களாங்க? இப்ப எல்லா மாநிலங்கள்லயுமே அது இல்ல. ஏங்க எல்லா அந்த வாதத்தை இல்ல. எடுத்துக்கணும். இப்ப தமிழ்நாடு, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கனால நீங்க தமிழ்நாடு பேசுறீங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு. இப்ப வந்து எல்லா இடத்தையுமே பாருங்க. இப்ப தமிழ்நாடு கம்பேர் பண்ணுங்க. இப்ப மற்ற கட்சிகளை நீங்க கம்பேர் பண்ற மாதிரி தமிழ்நாடு கம்பேர் பண்ணீங்க. முதல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ந்துருச்சு, தமிழ்நாடு வந்து அழுக்கு அரசியல்ல கஷ்டப்படுதுன்னு. நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடறேன். நானே பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லி ஒரு ஸ்டேட் ரொம்ப கஷ்டத்துல இருந்த ஸ்டேட் சரிங்களா, அவன் அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். சரி, அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல நான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்திருக்கேன். சரி, சரிங்களா, இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்க ஓரளவு வளர்ந்துட்டாங்க. சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா இருந்தவன் நீங்க நாசமா போயிட்டேங்க. வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு பிரதர். அதான் நாங்கள் சொல்லிட்டு நல்லா இருக்கோம். இருக்கிற ஒரு தமிழ்நாடு நல்ல மாநிலமாக நல்லவர்கள் ஆட்சி செய்த காலம் எல்லாம் ஒண்ணு. சரி, இன்னைக்கு நய வஞ்சகத்தால நீலிக்கண்ணீர் வடிப்பாங்க. நீங்க இதெல்லாம் கேளுங்க. ஒரு நீலிக்கண்ணீரும் இன்னைக்கு துணை முதலமைச்சரா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆக்கினா எப்படி இருக்கும்னு கேட்டா தமிழ்நாடு மென்மேலும் உயரும். அவங்க அப்பாவை போட்டு எந்த அளவு உயர்ந்துச்சு, எந்த செக்டார்ல என்னத்தை உயர்த்தி காமிச்சாங்க, இதை சொல்றதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? நேத்து போயிட்டு அம்மா உணவகத்துல ஃபுட் எல்லாம் டெஸ்ட் பண்ணாருங்க. அதை பாத்தீங்களா? சாப்பிட்டு அப்படின்றாரு. பாத்தீங்களா இல்லையா? அந்த சாப்பாடு அவராலே சாப்பிட முடியல. ஆனா அந்த அம்மா உணவகத்தை மூடுறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் எடுத்தார் கையில. அதாவது புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றக்கூடாதுன்ற எண்ண ஓட்டம் மட்டும் இருக்கு. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. என்னங்க ஆச்சு? அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. உண்மைக்கே சொல்றேன், ஆக்கப்பூர்வமான திட்டம் இதெல்லாம் தான் ஏழை பிள்ளைங்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டமாக புரட்சி தலைவி அம்மா இந்தியாவுக்கே உதாரணமா இருந்தாங்கன்னு சொல்லலாம். நீங்க தப்பு இல்லைங்க. அதாவது எல்லாம் திராவிட கட்சியில இந்த ஆட்சி திராவிடத்துல ஆண்ட எல்லாருமே கெட்டவங்க நாங்க சொல்ல வரல. அவங்களே பல நல்ல விஷயங்களும் இருக்கு. திமுகவை பொறுத்த வரலங்க நல்லதுன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. கனிமொழி அக்கா சொல்றாங்க, நீங்க சொன்ன டென்ஷன் ஆயிருவீங்க பாருங்க. அக்கா சொல்றாங்க, அதாவது தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கை போடக்கூடிய நேரத்துல நாங்க எங்கள் சாதனை எழுதுறதுக்கு பேப்பர் பத்தல, நாங்க நிறைய எழுத முடியல. நான் அக்கா கிட்ட வேண்டிக் கொள்வது ஒண்ணுதான், 2026 இதே போல உங்க சாதனை எழுத பத்தலனா பாஜக சார்பாக A4 ஷீட் பண்டில் வாங்கி தரோம். எத்தனை லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அதை நாங்க வாங்கி தரோம். தயவு செய்து உங்க சாதனையை போடுங்கக்கா. அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு, இந்த ஆட்சி சொல்வதை செய்யும், செய்வதை தான் சொல்லும். என்னத்தை சொன்னீங்களோ என்னத்தை செஞ்சீங்களோ காட்சியை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? தமிழ்நாடு டிகிரி விஷயங்கள் தெரியுதா இல்லையா? இப்போ இதில் ஒரு பொதுப்படையான கேள்வி இருக்குது பிரதர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மத்தியில் பாஜக இருக்கிறதுனால தான் இங்கே மாநில அரசை வந்து ஈஸியாக உங்களால் விமர்சிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்கேஸ் மத்தியில் காங்கிரஸ் இருந்தால் இதே மாதிரி வீறு கொண்ட பேச்சு வந்து இங்கே இருக்க பாஜகவில் இருக்கக்கூடியவங்க பேசுவாங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல, திமுக சார்பே வைக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்காது? நாங்கள் என்ன ஆட்சியில் இருந்தால் தான் மக்கள் பற்றி பேசுவோமா? ஆட்சிக்கு வரத்துக்கு தான் மக்கள்கிட்ட கெஞ்சுவோமா? எலெக்ஷன் டைமில் தான் மக்கள்கிட்ட போய் காலில் விடுவோமா? எங்க எந்த நேரமும் பாஜக காரங்க களத்துல தான் இருப்பாங்க, மக்களோட தான் இருப்பாங்க. எங்களுக்கும் மக்களுக்குமான நெருக்கம் தொடர்பு அதிகம். திமுக காரங்க போல நாங்களா? நாங்க என்ன இன்னைக்கு ஆளுங்கட்சியாளர்லாம் பேசியிருக்க மாட்டோமா? இவங்களை என்னவா இருந்தாலும் சரி பிரதர், எங்களுக்கு ஒரு MP கூட இந்தியாவில் இல்லைனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்களை வெற்றி பெற வைக்கவே மாட்டேன் இவங்களாம் கங்கன் கட்டி சுத்துறாங்க. நிலைமைகள் என்னவா இருந்தாலும் மக்களை நோக்கி பாஜக போய்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்க தடுக்க முடியுமா? இன்னைக்கு மக்களிடையே புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் போல இன்னைக்கு பேசக்கூடிய பேசுபொருளாகக்கூடிய தலைவர் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்களா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுல குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் பிரதர். ஆக்சுவலா இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்ப பாஜகவோட அஜெண்டா அப்படிங்கிற நமக்கு தெரியும். அது மற்ற மாநிலங்களை விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அஜெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5 வருடம் ஒரு தலைவரை வச்சிருப்பாங்க. அந்த தேர்தலை சந்திக்கிறவரை முன்னேற்றம் இல்லை, வெற்றி இல்லைன்ற பட்சத்துக்கு அந்த தலைவர்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் செய்யப்படுவாங்க, மாற்றப்படுவாங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஹஜ்ராஜா தொடர்ந்து எல்முருகன்லேருந்து பல பேரை பார்த்துருக்கோம். இப்போ அண்ணாமலையார் அவர்களுமே வந்து இவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிட்டாரு. 2026 ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றால் இதில் வந்து அப்படியே தக்க வைக்கப்படுவாரா, இல்லைன்னா மாற்றப்படுவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது கூடவே சப் கொஸ்டின் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து புரட்சி தமிழர் அண்ணாமலையார் அவர்கள் பேசக்கூடிய புரட்சி இளைஞர் ஓகே ரைட் புரட்சி இளைஞர்னு பேசக்கூடிய அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசக்கூடிய நீங்களும் சரி, இளைஞர் பாசறையில் இருக்கிறவங்களும் சரி, அண்ணாமலை ரிப்ளேஸ் செய்யப்பட்டா அடுத்து வர்றவங்களுக்கு தானே பேசுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது 100 ஆண்டுக்கு ஒரு தலைவர் இது போல உருவாவாங்க. இதுதான் வரலாறு. எல்லாருக்குமே அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி, எல்லாருக்குமே அந்த ஒரு மக்களுக்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு அப்படி எல்லா லீடருக்கும் கிடைச்சதான் கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். புரட்சி தலைவி அம்மாவுக்கு கிடைச்ச புகழ் இன்னைக்கு இந்தியாவிலே சரி தமிழ்நாட்டிலும் சரி யாருமே கிடைக்காத வண்ணம். இன்னைக்கு மாண்புமிகு மனிதகுலசாமி மோடிஜி இன்னைக்கு உலகமே என் தலைவனை வியந்து பார்க்குது. பா, மோடிஜி இஸ் த பிராண்ட், என் தலைவன் முகந்தாண்டா பிராண்டுன்ற அளவுக்கு இன்னைக்கு நாங்கள்லாம் பெருமையோடு கொண்டாடக்கூடிய சூழ்நிலை. இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் மோடிஜியை தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உலகமே மறக்காத அளவுக்கு ஒரு தலைவர்கள் இருக்காங்க. நான் சொல்ல ஒரு ஃபேக்ட் என்னன்னா, 1000 ஆண்டுக்கு 100 ஆண்டுக்கு ஒரு தலைவர்கள் உருவாவாங்க. இந்த நூற்றாண்டுல உருவெடுத்த தலைவர் தான் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அந்த மாநில தலைவர் பொறுப்பு இருக்கிறதுனால தான் அவரை பாராட்டுறோம். அந்த மாநில தலைவர் பொறுப்பு விட்டு போயிட்டாருன்னா அடுத்து வரவங்களுக்கு பேசுவோன்றதெல்லாம் கிடையாது. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் நீங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் அல்ல. அவர் மக்கள் கட்சிக்காரர்களை தாண்டி காமன் பப்ளிக்கு தலைவர் ஆயிட்டார்.
இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு தலைவர் ஆயிட்டாரு. பார்த்தாலே தம்பி அண்ணாமலைன்றாங்க. ஐயோ எங்க தம்பி அண்ணாமலைன்றாங்க. பிஜேபி அண்ணாமலைன்றாங்க. அண்ணாமலை அண்ணனுக்கு இருக்கக்கூடிய மாச நீங்கள் எதோடுமே ஒப்பிட முடியாது. இன்னைக்கு பல கட்சியில தலைவர்கள் வராங்க, புதிய புதிய கட்சி ஆரம்பிக்கணும்னு பல பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு சக்தி வந்தது எதனால எப்படின்னு பாருங்க. புரட்சியிலைஞர் அண்ணாமலையார் உங்களை போலும் என்னை போலும் காமன் மேன். அந்த கட்சிக்கு வந்து தெரிய வரவே அவர் யாருன்னே தெரியாது. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராக நாங்கள் அவரை கருதுகிறோம். நிச்சயமா அவருக்கான ஒரு ஒரு தனி ஓட் பேஸ், தனி ஃபேன் பேஸ் இங்கே இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அது நிச்சயமாக 2026 எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவது உறுதி உறுதி உறுதின்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் 5 ஆண்டு ஒரு தலைவர் மாற்றுவாங்கன்னு சொல்கிறீங்க. பாஜகவை பொறுத்தவரை 3 ஆண்டுக்கு ஒரு தலைவர் மாற்றுவாங்க. 3 இயர்ஸ் ஒரு டென்யூர் இருக்கான். 2 டைம்ஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது விதிமுறை. இன்னொன்று, தேர்தல் தோல்வி பெற்றா மாற்றிட்டாங்க, அண்ணன் முருகனை மாற்றிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவருக்கான இடம் வேறு அப்படின்னு தேசிய தலைமையை நம்பி இருக்கு. அதனால அவருக்கு வேற ஒரு எலிவேஷன், பெரிய எலிவேஷன் அண்ணன் எம்பி கேண்டிடேட் அப்படிங்கிற எம்ஓஎஸ் என்ற அளவுக்கு ஒரு மந்திரி அளவுக்கு அவருக்கு பதவியானது வழங்கப்பட்டிருக்கு. அதனால யாருக்குமே இங்க வேலை செய்து கட்சிக்காக அரும்பாடுபடக்கூடிய யாருக்குமே டீ ப்ரமோஷன்றது கிடையாது. நாங்க திமுக கிடையாது பிரதர், நாங்க அதிமுக கிடையாது பிரதர். எங்க கட்சியில யார் வேணா தலைவர் ஆகலாம். ஒரு தொண்டன் நாளைக்கு தலைவர் ஆகலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல கொடி பிடிப்பவன் தலைவர் ஆகலாம்னு சொல்றது இங்க பாஜக தான் நடக்கும். இது சத்தியம் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு, நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நிறைய சப்கேள்வியே கேட்டீங்க. உங்களுக்கும் கேள்வி மறந்துருச்சு, அது தெரிஞ்சதை நான் சொல்றதுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் பிரதர், பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, பல்வேறு விமர்சனங்கள் வருது. இன்னைக்கு அண்ணாமலையா பேச பொருள் ஆக்குறதுக்கு காரணம் என்ன? இது நீங்களா உருவாக்குறீங்களா? ஆமா, இது மக்களாக எங்களை அவமோதித்து வரவேற்கிறாங்க. மக்கள் வரவேற்கும் போது என்ன பண்ண முடியும்? நீங்க மக்கள் வரவேற்க தொடங்கிட்டாங்கன்னா இவன் என்ன காசை கொடுத்து என்ன டான்ஸ் காமிச்சு என்ன புராணம் பேசினாலும் அதெல்லாம் எடுபடாது. திமுகவினுடைய ஒரு அஜெண்டா, திமுகவுடைய குவட்ஸ், இன்னைக்கு திமுக எதை வச்சு ஓடுதுன்னா திராவிட மாடல் 2.0 கிடையாது. அதெல்லாம் பழசுங்க, அதெல்லாம் ஆட்சி அமைக்கும் போது. சரி, இன்னைக்கு அவங்களோட இதுவே என்னன்னா நோ சூடு நோ சொரணை. நீ என்ன வேணா பேசு, என்ன நீங்க எனக்கு திட்ட வர நீங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மக்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், திமுக அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவன் காது கொடுத்து கேட்கவே மாட்டான். அவங்கள பொறுத்தவரை எம்எல்ஏ பேக்கேஜ் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ எம்பி பேக்கேஜ் முடிஞ்சிச்சு. சரி, இதோட 2026 திருப்பி பேக்கேஜ் ரினியூ பண்ணுவாங்க. அதுவரை ஜாலியாக சுற்றுவாங்க. இவங்களோட நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு கம்பெனி நடத்துறாங்க, ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் போல நீங்க ஆட்சியை நடத்துறாங்க. இந்த ஆட்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளியே அண்ணன் புரட்சியிலைஞர் அண்ணாமலையார் வைப்பார். இப்போங்க இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, திமுக வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, இவங்க வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்வாங்க. நாம் தமிழர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்மையில் நடக்கிற நிறைய நிகழ்வுகளை பார்க்கும்போது சமூக வலைதளங்கள் எழுதுறதெல்லாம் திமுகவே பிஜேபியோட பி டீம் தான், இவங்களுக்குள்ள நல்ல கான்வர்சேஷன் இருக்குது, இவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்குது, வெளியில் தான் அவங்க அடிச்சுக்கிறாங்க, அண்ணாமலையும் உதயநிதியும் நல்லா பேசிக்கிறாங்க. ஒரு மீட்டில் கூட ஸ்டாலின் அண்ணாமலையும் பார்க்கும்போது கூட அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டு தான் இருக்குது. இது வந்து கட்சி தலைவர்களை தாண்டி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கும், பாஜகவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறவங்க வந்து திமுகவுக்கும் தெரியுன்றாங்களே, அதை வந்து இந்த இடத்துல உங்கள்கிட்ட உடைக்கணும்னு நினைக்கிறேன் நான். நல்ல விஷயம். ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு முதலமைச்சரை நேரில் பார்க்குறாரு, வருங்கால முதலமைச்சர் அப்படின்னும் போது ஒரு பார்த்து சிரிப்பது, ஒரு கை கொடுப்பது என்பது ரொம்ப இயல்பு. நீங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு உறவுல இருக்காங்களா, கள்ள உறவா, இதெல்லாம் கிடையாது பிரதர். திமுகவை பாஜக போல எதிர்த்த ஒரு கட்சி வரலாற்றில் சொல்லுங்க. தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சி வந்துச்சு. இன்னைக்கு பாஜக சொல்லக்கூடிய டேட்டா, பாஜக சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ், இன்னைக்கு பாஜக வைக்கக்கூடிய வாதங்கள், இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாது திமுகவில். காரணம், இன்னைக்கு தாண்டா உண்மையான எதிரியை நீங்க பாக்குறீங்கன்ற மாதிரி உண்மையான எதிரியை இன்னைக்கு தான் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த தலைவர் தான் புரட்சியிலைஞர் அண்ணாமலையார். அவரை டேக்கிள் பண்ண முடியாம இவங்க தவிக்கிற தவி இருக்கு. சுகர் மாத்திரையிலேருந்து பிபி மாத்திரையிலேருந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க, தாங்க முடியல. இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லவும் முடியாம கம்முன்னு போனால் இவங்க மேலே அலிகேட் ஆகுது. அதனால பாஜகவுடைய வளர்ச்சியை திமுகவை என்டாஸ் பண்ணுது. எல்லா இடத்துலையும் பாருங்க, பாஜக ஒழிக, பாஜக ஒழிக, பாஜக ஒழிக. அவங்க ஆர்ப்பாட்டம் வச்சாலும் சரி, இன்னர் கான்ஃபரன்ஸ் வச்சாலும் சரி, எங்க போனாலும் பாஜகவை துதிப்பாடுவதற்கு காரணம் நாங்கள் வளர்ந்து வருகிறோம். இன்னைக்கு திராவிட கட்சி நாங்கள் ஆட்சியில் இருக்கோம்னு சொல்லி இவ்வளோ பீத்தக்கூடிய இவங்களே எங்களை பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ பிரதர், நீங்கள் சொன்ன அதே வார்த்தையில எனக்கு பதில் இருக்குது. யார் வந்து இந்த அளவு திமுக எதிர்த்தா அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாஜகவோட இந்த வளர்ச்சிக்கு முன்னாடி அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது. 10 வருஷம் திமுக உட்கார தான் வச்சாங்க. அப்போ அவங்க எதிர்கட்சி இல்லை. அம்மாலாம் வந்து கலைஞரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது பிரதர். ஆளுமைகள், புரட்சி தலைவி அம்மா, அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பெரிய ஆளுமைகள், அவங்க எதிர்த்ததெல்லாம் வரலாறு பார்த்து இன்னைக்கு எங்களை ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க பிரதர். இங்க பாஜக ஒரு கட்சியா?
லெட்டர் பேட் கட்சின்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு எங்களை இவங்களால சமாளிக்க முடியல. அதைத்தான் நான் உங்ககிட்ட கோடிட்டு காட்டுறேன். சரி சரி. இன்னைக்கு வெறும் 37 வயசு இளைஞர் பிரதர், முடிய பிடிச்சி ஆட்டாத குறையா இன்னைக்கு எல்லாரோட கடிவாளம் எங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த உண்மையாவே சத்தியத்தை பேசி இவர்களை காமித்து கொடுத்து இவர்களை பட்டவர்த்தனமா உணர்ந்து நிப்பாட்டக்கூடிய சக்தி அந்த புரட்சி இளைஞர் அண்ணாமலைகிட்ட தான் இருக்கு, பாஜக கிட்ட தான் இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ஒரு சக்தியாக உருவாகிறோம். பாசிட்டிவ் எனர்ஜி. சும்மா நாங்களும் ஏதோ வளர்றோம்னு இல்லை பிரதர். இன்னைக்கு மக்களிடையே தாமரை சின்னமாக இருக்கட்டும், பாஜக கட்சியா இருக்கட்டும், மத்திய அரசு திட்டமா இருக்கட்டும், புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பேச்சா இருக்கட்டும், எங்கள் மூத்த தலைவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணன் நெல்முருகன், அக்கா வானதி சீனிவாசன், அண்ணன் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவருடைய பேச்சா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு ஈர்க்கப்படுது, இன்னைக்கு எல்லாமே வரவேற்கப்படுது. அப்படி நம்ம என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது ஒட்டுமொத்த கட்சியே வளருது, ஃபவுண்டேஷனே பக்காவா ஸ்ட்ராங்கா இன்னும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு பெரிய ஒரு அச்சாணியாக அமையும். 2026 பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஊர்ல 10 பேர் 10 அவதூற பரப்புவாங்க. இதுக்கு பாஜக பொறுப்பாகுமா? ராமலை அண்ணன் சூர்யா மூலமாக வந்து சூர்யா மூலமாக சீமானனை மிரட்டி சீமானனுடைய கட்சியை அவை குறைத்து எதுக்கு 6 முறை 7 முறை ஆட்சி பண்ணவங்களே நடுங்கி போய் நிற்கிறாங்க இன்னைக்கு. இதில் நாம் தமிழர் கட்சியெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. திமுக அதிமுகவுக்கு மக்களை சார்ந்து பேசுவதற்கோ, மக்கள் நல விஷயங்களை பற்றி பேசி போராடுவதற்கோ, இல்லை திமுக வந்து இன்னைக்கு மக்கள் நல விஷயங்கள் நம்ம கேட்க போனால் பிஜேபியை குறை சொல்றதுக்கோ இந்த எந்த வட்டத்துக்குமே உங்களுக்கு தகுதி கிடையாது.